ஹாய் வியூவர்ஸ், வெல்கம்ஸ் டு சுபா நேச்சுரல்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா துத்தி தவை யாருக்கெல்லாம் என்ன தெரியும், அதோட யூசஸ் என்னன்ட்டு யாருக்கெல்லாம் தெரியும்னு கொஞ்சம் கமெண்டில் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இதை துத்தி தவன் தான் சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்டில் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நன்மை இல்லாமல் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது துத்தி தவையோட விதை. அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கடுகு மாதிரி தான் இருக்குது. துத்தி தவையோட விதை காட்டுறோம் பாருங்கள். இது நான் முளைய வச்சதில்ல. முளைய வச்சா வருமானன்னு தெரியல. இது தானாக வளர்ந்தது தான். இங்கே பாருங்கள், கடுகு மாதிரி இருக்குது. அடுத்தது காய் பார்ப்போம், பச்சை காயா. இங்கே பாருங்கள், இதுதான் பச்சை காய். அதோட காய் இதை காஞ்சி தான் அது விதையாக மாறும். இப்போ நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே எதுவுமே இல்லை, எல்லாம் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பூ எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக அது தண்ணியில் போட்டு நாங்கள் விளாடுவோம் சின்ன வயசுலலாம். எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இதை தண்ணியில் போட்டால் அழகாக தாமரை மாதிரி சுற்றிக்கிட்டே போகும். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் பூ, அதோட இதழ் அஞ்சு இதழ் தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அதோட இலை அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கசப்புலாம் எதுவும் இருக்காது, கொஞ்சம் வழவழப்பு தன்மையாக இருக்கும். இதை டெய்லியும் காலைல வெறும் வயிற்றுல ஒரு 4-5 இலை வெறும் வயிற்றுல மென்று சாப்பிட்டா நம்ம மூல வியாதி இருக்குதுல்ல, மூலம் பைல்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பைல்ஸ் குணமாகும். அடுத்தது வயிற்று வலி எதுவும் இருக்காது பெண்களுக்கு. மாதவிடாய் பிரச்சனை எதுவுமே இருக்காது. இது மூலம் பைல்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்களா, அப்போ சாப்பிட்ணும். அப்போ சாப்பிட்டா தான் இது க்யூர் ஆகும். இது நேச்சுரலாக கிடைக்க வேண்டிய ஒரு மூலிகை. இது சாப்பிட்டு பாருங்கள். அனைவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். எனக்கு பைல்ஸ்க்கு நான் சாப்பிட்ருக்கேன். சூப்பராகவே